புருஷன் என்ன பண்ணா? அவன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் சார். என்னமா சொல்ற? பாத்திரம் விளக்க மாட்டேங்கிறான், வீடு கூட்ட மாட்டேங்கிறான், வாசல் தெளிக்க மாட்டேங்கிறான், எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க சார். வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதெல்லாம் இதெல்லாம் போறாங்க சார். ஓ, அதுவும் பார்த்துட்டு இதுவும் பார்க்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ரீல்ஸ் போட்டுட்டு யூடியூப்ல வீடியோஸ் கண்டென்ட் கிரியேட்டர்னு இருக்கேன் சார். மோட்டிவேஷன் பண்ணி இந்த குடும்பத்தை எப்படியாவது அடுத்த லெவல் கொண்டு போலான்ற குடும்ப அக்கறையோட நான் இருக்கேன் சார். ஆனாதிக்கு இந்த தலைமுறையில ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது சார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பர்ச்சேசிங் பண்ணலாம் போகணும் சார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவர் ஃப்ரீயா வீட்டுல இருப்பாரு. அதானே சார். அப்ப என்ன கூட்டிட்டு போனல சார் வெளியே. ஹெல்தியா நூடுல்ஸ், மேகி, உப்புமா. ஹெல்த்தியா? ஆமாங்க சார். அப்ப அவர் என்ன பண்ணாரு? கூடயே வந்துகிட்டு இருந்தாங்க சார். கூட எடுத்துட்டு கூட வந்தாரு. இந்த கிண்டர் ஜாய்ல விற்பாங்கல்ல சார். கிண்டர் ஜாய் பொம்மை சாக்லேட். அது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கு இல்லைங்க சார். ஆமா. அதுல ஃபீமேல் வாங்காம மேல் கிண்டர் ஜாய் வாங்கிட்டாரு சார். அவர் ஒரு ஆணாதிக்க திமிர் பிடிச்சவன் சார் அவர் என்னுடைய புருஷன். ஓ, கிண்டர் ஜாயில மேல் கிண்டர் ஜாய் வாங்குறதுனால ஆணாதிக்கம் பிடிச்சாளா? ஆமா சார். நீங்க ஒரு ஆண் கண் கலங்குறீங்க. ஆனா அந்த மாதிரி என் புருஷன் இல்ல சார். நான் எது கண் காக்கிறேன்னு பார்க்கணும் தெரியுமா? எனக்கு எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி கொடுங்க சார். இதெல்லாம் கேட்காதீங்கம்மா. இதெல்லாம் சமாளிச்சு நீங்க ஒரு சிங்க பெண்ணா இருந்ததான் யூடியூப்ல நிறைய வியூஸ் வரும், உங்களுக்கு ரெவென்யூ கண்டிப்பா வரும். நான் டைவர்ஸ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா வியூஸ் வரும் சார். ஓ, அப்படி ஒரு லிங்க். உங்க கணவர் பேர் என்னமா? அரவிந்த் சாமி சார். வேலை ஆயிடுச்சு. சரி, ஆபீஸ் போறேன். ஹலோ, ஏமா? தக்காளி 5 கிலோ வாங்கிட்டு வாங்க. சரி, வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரமா வாங்க. கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு 1008 பிரச்சனை. ஆனா கல்யாணம் ஆன ஆண்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை. எது தெரியுமா? தக்காளி எங்கப்பா? பாத்தீங்களா?